வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீகோட எலிமினேட்டர் மேட்ச். ஆல்ரெடி ஃபைனல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ல இருக்காங்க. ஸோ இங்க மும்பை இந்தியன்ஸும் குஜராத் ஜெயின்ஸும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல வெற்றி பெற டீம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 13th மார்ச் நைட்டு 7:30 மும்பை கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப்ஸ் எது, அதுல இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க எல்லாமே நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் மும்பை கிரவுண்ட், பிராபரன் ஸ்டேடியம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமான கிரவுண்டுன்னு தான் சொல்றாங்க. அண்ட் தென் இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலருக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இனிஷியலி ஸ்டார்டிங்ல நியூ பால்லே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் டேக்கிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டோட்டலி பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ரொம்ப சாதகமான கிரவுண்டா இருந்திருக்கு. இந்த வென்யூல ஓவராலா 11 மேட்சஸ், உமன்ஸ் பிரீமியர் லீக் 11 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 4 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேசிங்ல கண்டிப்பா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 55% வரைக்கும் இருக்கனால கண்டிப்பா சேசிங்க சூஸ் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூல ஹையஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் 223 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது குஜராத் ஜெயின்ஸ் 107 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 165. இந்த வென்யூல ஹையஸ்ட் ரன் சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 189 ரன். அதுவும் ஆர்சிபி சேஸ் பண்ணிருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ் எகெயின்ஸ்டா. லோவஸ்ட் டோட்டல்ல டெஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் வெறும் 147 ரன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இந்த வென்யூல டெஃபிட் பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவரால் 5 மேட்சஸ், அந்த 5 மேட்சுமே மும்பை இந்தியன்ஸ் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட் ப்ரெடிக்ஷன் வரும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு 70%, குஜராத் ஜெயின்ஸுக்கு 30% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் உமன்ஸ் பிரீமியர் லீகுக்கு 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஆனா ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ல 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதாவது லோவஸ்ட் ரிஸ்க் 95% இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதாவது 4 மெம்பர் தான் இருக்க போறாங்க. அதுல 2 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்க போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1449 ரூபாய் கான்டெஸ்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க. ஓவராலா 5,000 பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 2,500, செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய பிளேயருக்கு 2,500 கொடுக்குறாங்க. ஈஸியா 4 மெம்பர்ல நம்ம கொடுக்குற டீம் ஃபர்ஸ்ட் ஆவோ இல்ல செகண்ட் ஆவோ வந்துடும். ஈஸியா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்ப சேஃபஸ்ட் கான்டெஸ்ட். சரி இல்ல இன்னும் நாங்க ரொம்ப சேஃபா போகணும் அப்படின்னா 2 winners in 3 members, வெறும் 3 மெம்பர்ஸ்ல 2 வின்னர் கூட இருக்க மாதிரி கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ யூசர்ஸ் இங்க பெருசா லாஸ் ஆக கூடாது ஃபேண்டசில அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க பூம் 11 ஆப். அண்ட் தென் 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் இங்க ரொம்ப கம்மி. ரொம்ப சூப்பர் ஆப். ஒரு முறை நீங்க இன்ஸ்டால் பண்ணி பிளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா இந்த ஆப் தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. லாஸ்ட் 2 மேட்சும் அமிலியா கேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிருந்தாங்க. பெருசா அது வந்து சக்சஸ் ஆகல.
ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அட் நம்பர் 3ல நட்ஸ்வர் பிரண்ட், ஹர்மன்ப்ரீத் கவுர், அமிலியா கேர், சஞ்சனா, அமன்ஜோத் கவுர், கமலினி, சன்ஸ்கிருதி குப்தா, ஜெய் கலிதா, இஸ்மாயில். இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலா எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க அப்படின்னா, ஹைலி மேத்யூஸ் 1, நட்ஸ்வர் பிரண்ட் 2, அமிலியா கேர் 3, ஜெய் கலிதா 4, இஸ்மாயில் 5, சன்ஸ்கிருதி குப்தா 6, அமன்ஜோத் கவுர் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ் இஸ்மாயில் 1, நட்ஸ்வர் பிரண்ட் 2, அமன்ஜோத் கவுர் 3. ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர், 3 பேருமே ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் பிரேக்ல ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் சன்ஸ்கிருதி குப்தா இருக்காங்க. அண்ட் தென் ஜெய் கலிதாவும் ஃபாஸ்ட் பவுலிங்ல வர போறாங்க. ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், 3 ஸ்பின்னர். அதில் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ல ஹைலி மேத்யூஸ் 1, சன்ஸ்கிருதி குப்தா 2, அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர்ல அமிலியா கேர். இந்த மாதிரி ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா, ஹைலி மேத்யூஸ் 4, அமிலியா கேர் 4, இஸ்மாயில் 4, நட்ஸ்வர் பிரண்ட் 3. ஆல்மோஸ்ட் 15 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல கவுட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சன்ஸ்கிருதி குப்தா இருந்து 1 ஓவரும், ஜெய் கலிதா இருந்து 1 ஓவர், அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 1 ஓவர் ஒன்னு அமன்ஜோத் கவுர் பவுல் பண்ணுவாங்க, இல்லைன்னா நட்ஸ்வர் பிரண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே குஜராத் ஜெயின் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, பெத் மூனி அண்ட் தென் டி ஹேமலதா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல ஹார்லின் டியோல், ஆஸ்லி கார்னர், டி டோட்டன், பி லிச்ஃபீல்ட், ஃபுல்மாலி, காசிவ் கௌதம், மேக்னா சிங், தனுஜா கன்வர், பிரியா மிஸ்ரா. இதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலா எத்தனை பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க அப்படின்னா, 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க குஜராத் ஜெயின்ஸ். இதுல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எடுத்துட்டோம் அப்படின்னா, கௌதம் 1, மேக்னா சிங் 2, அண்ட் தென் டி டோட்டின் 3. ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் தென் 3 ஸ்பின்னர். இந்த 3 ஃபாஸ்ட் பவுலருமே ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர். ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் ஆஸ்லி கார்னர் ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல தனுஜா கன்வர் 5th பவுலிங் ஆப்ஷன், அண்ட் தென் பிரியா மிஸ்ரா லெக் பிரேக் ஸ்பின்னர்ல 6th பவுலிங் ஆப்ஷன். 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க குஜராத் ஜெயின்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா, ஆஸ்லி கார்னர் 4, டி டோட்டின் 4, அண்ட் தென் கௌதம் இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பேலன்ஸ் இருக்க 9 ஓவருமே மேக்னா சிங் 3, தனுஜா கன்வர் 3, பிரியா மிஸ்ரா 3 கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல நம்ம யார் யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், ஸோ மோஸ்ட்லி நான் சொல்ல வர்றது என்னன்னா, கிராண்ட் லீகை தவிர்த்துட்டு ஸ்மால் லீக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களால ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது இவங்க 5 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதுல ஆஸ்லி கார்னர் 4 ஓவர், ஹைலி மேத்யூஸ், டி டோட்டின், மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல பேட்டிங்ல எல்லாருமே டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ். இப்போ ஆஸ்லி கார்னட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 25 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹைலி மேத்யூஸ் 1 விக்கெட் பிளஸ் 15 ரன், அண்ட் தென் டி டோட்டின் குயிக்கா ஒரு 20 ரன்னும், பவுலிங்ல 2 விக்கெட் வரைக்கும் கூட டி டோட்டின் எதிர்பார்க்கலாம். நட்ஸ்வர் பிரண்ட் ஒரு 20 ரன் பிளஸ் 1 விக்கெட். இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அமிலியா கேர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 2 விக்கெட், ஸோ பேட்டிங்ல ஒரு 20 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபேண்டசி வைஸ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 5 பிளேயர்ஸுமே 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ஸையும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸை பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. இதுல பெத் மூனி விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ கண்டிப்பா டாப் ஆர்டர்ல பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர் ஆஸ்திரேலியன் டீம்ல. ஸோ இங்க குஜராத் ஜெயின்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கேப்டன் ஸ்நாக் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் மாறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் காசிவ் கௌதம் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இதுல கண்டிப்பா 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கன்வெர்ட் அப்படின்னா
பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குஜராத் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கேசிவ் கௌதம ஒரு 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஹார்லின் டியோல் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இவங்க பேட்ல வந்துச்சு அப்படின்னா 30+ ரன் வந்துருது, இல்லைன்னா இயர்லியா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை பறி கொடுத்துறாங்க. சேஸ் பண்ண போறாங்க குஜராத் ஜெயின்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக் 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ஒரு 60% டீம்ல மட்டும் ஹார்லின் டியோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அண்ட் தென் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹர்மன்பிரீத் கவுர் தேவைப்படுவாங்க. ஒரு கேப்டன் ஸ்நாக், ஸோ குயிக்கா ஆடிடுவாங்க. வராங்களா ஒரு தப்பான பால் பவுலர் பவுல் பண்றாங்களா அதை பவுண்டரிஸாவோ 6ஆவோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ஹர்மன்பிரீத் கவுர். இவங்க பேட்ல இருந்து போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 25-35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அமன்ஜோத் கவுர் 3 ஓவராச்சும் பவுல் பண்றாங்க. அதுல விக்கெட் கிடைச்சிருச்சு, ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணீங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா அமன்ஜோத் கவுர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல ஒரு 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் இஸ்மாயில் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இவங்களை நீங்க 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா இனிஷியலி நியூ பால்ல மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கும் போது ஆப்போசிட் டீம்ல ஆடக்கூடிய டி ஹேமலத்தாவோட விக்கெட்டை கொஞ்சம் இயர்லியா எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அட் நம்பர் 3 ஹார்லின் டியோல் வருவாங்க. அவங்க லிட்டில் பிட் அவசரப்படுறாங்க இஸ்மாயில் ஓவர்ல அப்படின்னா இயர்லியாவே இஸ்மாயில் ஒரு 2 விக்கெட் ஆகுது எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லாமே டெத்ல வந்து ஒரு ஓவர் பவுல் பண்ண போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2ல இருந்து 3 விக்கெட் எஸ் இஸ்மாயில் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்கா நீங்க எஸ் இஸ்மாயில ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல யாஸ்டிகா பாட்டியா மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க, அதாவது செகண்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக். விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 10-15 ஆவரேஜா இருக்கு. ஆனா அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது 30 ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ஒரு 25-40 ரன் வரைக்கும் ஆர்த்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குஜராத் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பி லிச்ஃபீல்ட் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயார், இல்ல ஸ்மால் லீக்லயும் நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பி லிச்ஃபீல்ட பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விடுறாங்க அப்படின்னா பி லிச்ஃபீல்ட் ஒரு இன்ஃபார்ம் பேட்டர், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. உள்ள வந்து குயிக்கா ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் யாஸ்டிகா பாட்டியாவும் பி லிச்ஃபீல்டையும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க குஜராத் ஜெயின்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா எம் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். 3 ஓவர் பவுல் பண்றாங்க, டெத்ல ஒரு ஓவர் பவுல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பிரியா மிஸ்ராவுக்கு ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் ஆஸ்லி கார்ட்னர் இந்த மாதிரி பவுலருக்கு விக்கெட் கிடைக்கல. டி14 ஆஸ்லி கார்ட்னருக்குலாம் விக்கெட் கிடைக்கல. அப்ப பிரியா மிஸ்ரா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இவங்க இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்க. மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியா, இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பிரியா மிஸ்ரா, இல்ல குஜராத் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மேக்னா சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி பி லிச்ஃபீல்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி கேம் சேஞ்சிங் பிளேயரா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ஸ்மால் லீகா இருக்கட்டும் கிராண்ட் லீகா இருக்கட்டும் இந்த மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிக் அண்ட் தென் கேம் சேஞ்சிங் பிளேயர்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி டீம்ஸை ரெடி பண்ணுங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா சேஃபா நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ், ஆஸ்லி கார்ட்னர், நட்சபர் மண்டி இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. இல்ல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா பெத் மூனி, அமிலியா கேர், டி14 இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னொரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க எஸ் இஸ்மாயில ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பை இந்தியன் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பி லிச்ஃபீல்ட் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன், அவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல
கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம T10க்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அது போதுமா, இன்னும் அதுல என்ன மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன மாதிரி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.